பீன்ஸு கேரட்டு முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். உப்பு போட்டாச்சு, இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் கேரட்டையும் இதில் போட்டு இந்த மசாலாவோட நல்லா கிளற மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இது ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அதிகபட்சமே 1/4 மணி நேரம், அதுக்கு மேலே வேக வைக்காதீங்க. இப்போ தண்ணிலாம் இருந்து காய் நல்லாவே வெந்துடும். இப்போது 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே காய்கறி நிறைய சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த முட்டையும் இந்த கேரட்டு இந்த மசாலாவோட உப்பு காரம் எல்லாம் நல்லா நல்லா சுருண்ட அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. ஃபைனலி எடுத்து பார்த்திங்கன்னா முட்டை பொரிமா ரெடி.